ஒரு வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா பேஸ்மெண்ட் தான். அந்த பேஸ்மெண்ட் கரெக்டா இல்லைன்னு சொன்னோம்னா அது ரொம்ப உயரமா இருந்தாலும் வீட்டுக்கு அழகும் அசிங்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டு போர்ட்டிக்கோ யூஸ் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். சப்போஸ் ரொம்ப உயரமா இல்லாம குறைவா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல வந்து மழை காலத்துல தண்ணி உள்ள வரும். அந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கும். இது எதனால அந்த மாதிரி வருது, உயரமா ஏன் போகுது, உயரம் கம்மியா ஏன் வருது அப்படிங்கறத பத்தியும், உயரம் அதிகமா இருந்தா எந்த மாதிரியான எஃபெக்ட் அனுபவிக்கணும், அதாவது சிரமங்களை அனுபவிக்கணும், குறைவா இருந்தா எந்த மாதிரியான சிரமங்களை அனுபவிக்கணும், அதான சரியான உயரம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, நீங்க சேவ் பண்ணி வச்சுக்காங்க. நீங்க வீடு கட்டும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த மாதிரி வந்து நம்ம பேஸ்மெண்ட் உயரத்தை கரெக்டா போட்டா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல கரெக்டா இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோட்டை வந்து ஃபியூச்சர்ல ஹைட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம போர்ட்டிகோட லெவலில் வந்து எந்த மாதிரி வச்சா அது ஃபியூச்சருக்கும் எஃபெக்ட் இல்லாம பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்போ எந்த மாதிரி நம்ம பேஸ்மெண்ட் வச்சோம்னா அது வந்து யூஸ் பண்றது கன்வீனியன்ட்டா இருக்கும், குறைவா இருந்தா என்ன எஃபெக்ட், அதிகமாக இருந்தால் என்ன எஃபெக்ட்டுங்கிறது ஃபுல்லாக பிளான்ல பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃபூட்டிங் என்ன, பேஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பேஸ்மெண்ட் என்ன உயரம் அப்படிங்கிறது நான் சொல்ல போறேன். இப்போ இதுதான் ஆக்சுவல் நேச்சுரல் கிரவுண்ட் லெவல். நம்ம அதாவது நம்ம வீட்டோட தரை லெவல் தான் வந்து நேச்சுரல். என்ஜிஎல் அப்படின்னா நேச்சுரல் கிரவுண்ட் லெவல். இந்த நம்ம ஆக்சுவல் கிரவுண்ட் லெவல் என்ன இருக்கோ அதுதான் நேச்சுரல் கிரவுண்ட் லெவல் சொல்லுவோம். அதுக்கு கீழே ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி மினிமம் அது ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். டிசைன்ல வந்து ஒரு 6 அடியா இருக்கலாம், அது 10 அடியா இருக்கலாம். அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ இங்க இருந்து 6 அடிக்கு நமக்கு வந்து ஃபூட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 6 அடி டெப்த்துக்கு நம்ம வந்து குழி பறிச்சுட்டு அங்க வந்து ஃபூட்டிங் போடுவோம். இந்த ஃபூட்டிங்கோட பாட்டம் வந்து 6 அடி இருக்கும். அதுல பிசிசி போட்டுட்டு அதுல வந்து நம்ம காலம் கம்பி கட்டி இங்க இந்த வந்து ஃபூட்டிங்னு சொல்லுவோம். நம்ம இந்த காங்கிரீட் வந்து ஃபூட்டிங்னு சொல்லுவோம். இந்த ஃபூட்டிங் காங்கிரீட் அது ஸ்ட்ரக்சர் டிசைனுக்கு தகுந்த மாதிரி 1 அடி இருக்கும், 2 அடி இருக்கும், 3 அடி இருக்கும். அது ஃபூட்டிங் சைஸை பொறுத்து வேரியேஷன் இருக்கும். அது எவ்வளவு இருந்தாலும் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 2 ஃபீட்டுக்கு வந்து ஃபூட்டிங் போட்டிருக்கோம். பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து 6 அடியில 2 அடி போச்சுன்னா பிசிசி ஒரு 4 இன்ச்சு போயிடும். அப்போ 2 அடி 4 இன்ச்சு போயிடும். ஒரு 2 அடி அப்படின்னு வச்சுட்டாலும் பேலன்ஸ் வந்து 3 அடி இருக்கும். அந்த 3 அடியில நம்ம என்ன பண்ணோம்னா இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா இங்க இருந்து ஒரு 2 அடிக்கோ இல்ல 2.5 அடிக்கோ மட்டும்தான் இந்த காலத்தை வந்து ரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காங்கிரீட் போட்டு இது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் கட்டணும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கிரவுண்ட் லெவலுக்கு கீழே மினிமம் ஸ்ட்ரக்சர் டிசைன்லேயே கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து இங்க ஒரு பீம் வரும். இந்த பீம் வந்து கிரேட் பீம்னு சொல்லுவோம். இந்த பீம் வந்து கிரேட் பீம்னு சொல்லுவோம். இந்த பீம் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு கீழே என்ன டெப்த் கொடுத்துருக்காங்களோ, இப்போ 1.5 அடி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 2 அடிக்கு நம்ம குழி பறிச்சுட்டு அப்போ 2 அடியில பறிச்சோம்னா இங்க வந்து கீழே ஒரு 4 இன்ச் திக்னஸ் வந்து பிசிசி போடுவோம். பிசிசி போட்டுட்டு அதுக்கு மேல இந்த பீம் போடுவோம். இந்த பிசிசி வந்து நம்ம எர்த்தொர்க் பண்ணது கீழே இருக்கும். அப்போ இந்த கால லெவலுக்கு பிசிசி போட்டுட்டு இங்க வந்து இந்த கிரேட் பீமை போடுவோம். போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இங்க இது வந்து ஆக்சுவலி கிரவுண்ட் லெவலுக்கு வந்து உங்களுக்கு ரைஸ் ஆயிரும். அப்போ இந்த பீம் வந்து வரும்போது கிரவுண்ட் லெவலுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இந்த கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்கிறது வந்து ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்கிறது ஃபவுண்டேஷன். கிரவுண்ட் லெவலுக்கு மேல இருக்கிறது, அதாவது இது வந்து FFL அப்படின்னா ஃப்ளோர் ஃபினிஷ் லெவல். இந்த நேச்சுரல் கிரவுண்ட் லெவலுக்கும் ஃப்ளோர் லெவலுக்கும் நடுவில் இருக்கிறது தான் பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட் தான் எந்த ஹைட்ல போட்டா நமக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமும் இதுதான். இப்போ நம்ம பேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அப்படின்னா இந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து கிரவுண்ட் லெவலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோட் லெவலும் கிரவுண்ட் லெவலும் ஒன்னா வச்சுக்கணும். அப்படி இல்லை நமக்கு வந்து ரோட் லெவலை விட கிரவுண்ட் லெவல் கீழே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ரோட் லெவல்ல இருந்து மினிமமா இது வந்து இந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு 3 அடியில இருந்து 3 அடி வரைக்கும் ஹைட் வைக்கலாம். அப்படி வச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு போர்ட்டிகோ நம்ம கார் ஏத்துறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். இல்லைன்னா ரேம்ப் வந்து ரொம்ப ரோடுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹைட்டா இருக்கும். ஹைட்டா போறதுனால என்ன ப்ராப்ளம் வரும்னு சொன்னோம்னா நமக்கு கார் கண்டிப்பா ஏத்த முடியாது. பல லட்சம் செலவு பண்ணி இந்த வீட்டை கட்டிட்டு அதுல கார் பார்க் பண்ண முடியாம எத்தனையோ வீட்டுல கார் வெளியே நிறுத்துறதை பார்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா வெளியில கொண்டு போய் எங்கேயோ பார்க்கிங்ல பே பண்ணி நிறுத்துவாங்க. கார் ஏத்துறது தான் முடியல, வெளியே நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா பைக் ஏத்துறது தலைகீழ ஏறுற மாதிரி இருக்கும். அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். படி ஏறுறதும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரேம்ப்ல வந்து படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க ஏற முடியாம அந்த வீடே பார்க்கறதுக்கும்
நல்லா இருக்காது, அழகா இருக்காது. அதே மாதிரி யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது. அதனால இந்த பேஸ்மெண்ட் லெவலை வந்து நாம ப்ராப்பரா வைக்கணும். அது மேக்சிமம் லெவல் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து இது 3 அடி வரைக்கும் ஃப்ளோர் லெவல்ல இருந்தா கரெக்டா இருக்கும். அப்போ இந்த ரூமோட ஃப்ளோர் லெவல் வந்து 3 அடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா போர்ட்டிகோட லெவல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா போர்ட்டிகோ லெவல் ஃப்ளோர் லெவல்ல இருந்து 1 அடி டவுன்ல இருக்கணும். அப்போ இது இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரோட் லெவல்ல இருந்து உங்களுக்கு 2 அடி 6 இன்ச் இருக்கும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு ரேம்ப் வந்து எப்பவுமே ரேம்போட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1:3.5 இல்லைன்னா 1:4 அந்த ரேஷியோவில் வச்சாதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து 2 அடி ஹைட் இருக்கு அப்படின்னு சொன்னா 1:4 ரேஷியோவில் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து இங்க இருந்து 10 அடி நீளத்துக்கு ரேம்ப் போடணும். அப்போதான் உங்களுக்கு வந்து கார் ஏறுறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். பத்து அடி நீளத்துக்கு போகணும். அப்போ 10 அடி நீளம் அப்படின்னாலே இப்போ நம்ம வீட்டில இருந்து பாதி ரோடுக்கு ரேம்ப் போயிடும். அப்போ போர்ட்டிகோ வந்து நம்ம உள்ள இருந்து ரேம்ப் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கும் 2 அடி ஹைட் இருந்தாலே. அதனாலதான் இந்த ஹைட்டை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இதை விட நம்மளுக்கு குறைஞ்சிட்டாலும் சிரமமா இருக்கும். அதே மாதிரி சரி நிறைய வீட்டில் என்ன பண்றாங்கன்னா ஒரு வீட்டை வந்து நம்ம பண்ணாம இல்ல சில கான்ட்ராக்டருக்கு விடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிமெண்ட் போடும்போது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை சில ஓனர் வந்து கவனிக்காம விட்டுருப்பாங்க. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா நேச்சுரல் கிரவுண்ட்ல இருந்து நாங்க வந்து 2 அடிக்கு தான் பேஸ்மெண்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த 2 அடிக்கு மேல நம்ம பேஸ்மெண்ட் கட்ட சொன்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அக்ரிமெண்ட் போடும்போது நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னு சொன்னா பின்னாடி கேட்கும்போது இந்த 1 அடி பேஸ்மெண்ட் போறதுக்கே அவங்க வந்து லட்சக்கணக்கில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க சில ஓனர்ஸ் வந்து அது தெரியாம சரி இதுக்கே நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும், சரி ஓகே நீங்க பண்றதே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படி விடுறதால அது வந்து பேஸ்மெண்ட் ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ மழை காலத்துல தண்ணி உள்ள வரதுக்கும் பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து மழை காலத்துல ஓதடிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து அந்த சீப்பேஜ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம உள்ள வந்து ரொம்ப சில்னஸா இருக்கும் இது ஹைட் கம்மியா இருந்ததுன்னா. அப்போ நமக்கு வந்து ஹைட் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, உயரமாகவும் இருக்கக்கூடாது, சரியான உயரத்துல வைக்கணும். சில வீட்டுல 5 அடி 6 அடி வைக்கிறது வச்சு ரொம்ப தப்பு பண்ணிடுறாங்க. சில வீட்டுல 2 அடி 1.5 அடி பேஸ்மெண்ட்லாம் வச்சிடறாங்க. அதுவும் சில இடத்துல தான் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து தப்பு பண்றாங்க. இன்ஜினியர்ஸோ இல்லை வந்து கான்ட்ராக்டரோ தப்பு பண்றாங்க. மோஸ்ட்லி வந்து சேல் பில்டிங் இந்த கட்டி விற்கிறவங்க எல்லாருமே 2 to 2.5 அடிக்கு மேல பேஸ்மெண்ட் ஹைட் பண்றதே கிடையாது. இந்த வந்து அது நிறைய இடத்துல தப்பு நடக்குது. மோஸ்ட்லி எப்பவுமே வந்து வீடு வாங்குறதா இருந்தாலும் கட்டுறதா இருந்தாலும் நம்ம இடம் வாங்கும் போதே வந்து எந்த மாதிரி வாங்கணும்னு சொன்னா மோஸ்ட்லி மழை வந்தா தண்ணி தேங்காத இடத்துல இடம் வாங்குறது சேஃபா இருக்கும். அதனால அந்த மாதிரி இடமா வாங்கிட்டோம்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி 3 to 3.5 அடி பேஸ்மெண்ட் ஹைட் வச்சாலே போதும். சரி இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது, சரி நாங்க வந்து 3 to 3.5 அடி வச்சு நாங்க பேஸ்மெண்ட் போட்டுறோம், ஃபியூச்சர்ல நம்ம வீட்டுக்கு முன்னாடி போற ரோடு ஹைட் பண்ணிடுறாங்க. அப்ப ஹைட் பண்ணும்போது நிறைய வீட்டுல ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்டுல எல்லாமே இப்போ ரோட் லெவலுக்கு கீழே போயிடுச்சு போர்ட்டிகோ அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் வருது. அதுக்காக நம்ம வந்துட்டு போர்ட்டிகோ நாங்க இப்போவே வந்து 5 அடிக்கு போட்டுக்கிறோம் 6 அடிக்கு போட்டுக்கிறோம், நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து 2 அடி ரோட் லெவல் ஏறுச்சுன்னு சொன்னா நம்ம போர்ட்டிகோ இது பேஸ்மெண்ட் லெவல் வந்து 3 அடி லெவலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த ஃபியூச்சரை கணக்கு பண்ணி இப்போவே வந்து ஒரு 4 அடிக்கோ இல்லை 5 அடிக்கோ பேஸ்மெண்ட்டை ஹைட் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கு வந்து எந்த மாதிரியான பண்ணணும் இல்லை நாங்க எப்படி பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இது வந்து இப்போக்கும் பிரச்சனை இருக்காது, ஃபியூச்சருக்கும் பிரச்சனை இருக்காது. என்ன பண்ணணும்னு சொன்னா நம்ம ரெகுலரா வந்து இந்த ரூஃப் ஹைட் வந்து என்ன பண்ணுவோம்னா 10 அடி 6 இன்ச்சு 10 அடி வைப்பாங்க, 10 அடி வைப்பாங்க, மேக்ஸிமம் 11 அடி வைப்பாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது அது சப்போஸ் வந்து இப்போ நீங்க 10 அடி வைக்கிறீங்க இல்லை 10 11 எந்த அடி எவ்வளோ ஹைட் வைக்கிறதா இருந்தாலுமே நம்ம என்ன சொல்றோம்னா சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ நீங்க வந்து 10 அடி வைக்கிறதா வச்சுக்கலாம், ஓகேங்களா? அப்போ நம்ம ரெகுலரா நார்மலா வைக்கும்போது 10 அடி வைக்கிறோம். உங்களுக்கு ரோட் லெவல் ஹைட்டா நம்ம என்ன பண்றது, அப்போ நமக்கு ஃபியூச்சர்ல சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு சொன்னா இதை வந்து 10 பிளஸ் வந்து 2 அடி ஹைட் பண்ணிக்கலாம். அப்போ ரூஃப் ஹைட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ரூஃப் ஹைட் மட்டும் 12 அடி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல இந்த ரோட் லெவல் ஏறிடுச்சு ஒரு 2 அடி ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நம்ம இந்த ஃப்ளோர் லெவல் மட்டும் மாத்தி ஒரு 2 அடிக்கு இது 10 அடி வரைக்கும் நம்ம போய்க்கலாம். இல்ல 1 அடி ஏறுது அப்படின்னா அது மேக்சிமம் வருஷத்துலயோ 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ ஆக போறது கிடையாது. இது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை வரும். அப்படி வரும்போது நாம வந்து இந்த ரூஃப் லெவல வந்து நமக்கு இந்த ஃப்ளோர் லெவல்ல இருந்து ரூஃப் லெவலுக்கு நமக்கு ஆல்ரெடி 2 அடி எக்ஸஸா வச்சிருக்கனால இது எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஏற்றிக்கலாம். அப்போ நமக்கு எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. அதே மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்றதுக்கு போர்ட்டிகோ ஆகட்டும் இல்லை நம்ம வீட்டோட ஃப்ளோர் லெவலா இருக்கட்டும் நிறைய ஸ்டெப்பும் இருக்காது, ரேம்ப் ஸ்லோப்பும் ப்ராப்பரா இருக்கும், யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல 12 அடி வைக்கிறதுனால
உள்ள இருக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டு குறையும், நமக்கு வந்து அதுவும் கன்வீனியன்டா தான் இருக்கும். அப்போ எல்லாமே அட்வான்டேஜா போயிடும். வீடு கட்டுறது அதாவது கட்டும்போது பேஸ்மெண்ட்டுக்கான செலவும் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது கிடையாது. நீங்க 5 அடி கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ பேஸ்மெண்ட்டே ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு நம்ம நார்மலா 3 அடி வச்சு போடுறதை விட ஒரு 5 அடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா பேஸ்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு 15 to 20% காஸ்ட் வந்து நமக்கு தேவையில்லாம எக்ஸஸா செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பேசாம இன்னும் ஒரு 5 அடி ஹைட் பண்ணோம், ஒரு 3 அடி 4 அடி ஹைட் பண்ணா கீழே அண்டர் கிரவுண்ட்ல பார்க்கிங்கே போட்டுடலாம். அந்த மாதிரி இருக்கும். இது நிறைய பேர் தெரியாம தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கட்டும்போது கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யோசனை பண்றாங்க, நாங்க ரொம்ப ஹைட் பண்ணி கார் பார்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்றது நம்ம பார்த்துருக்கோம். அதனாலதான் நம்ம இது இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்றோம். இந்த வீடியோ சேவ் பண்ணிக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க, பிளஸ் வந்து லைக் பண்ணுங்க. இதுல ஏதாவது நிறை குறை எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.